பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின் பின்பகுதியிலே பார்க்கிறோம். அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். பிரியமானவர்களே, இந்த வசனம் சொல்லுகிறது, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார் என்று சொல்லி, இன்றைக்கும் அநேகருடைய வாழ்வில் பார்க்கக்கூடிய செயல்கள் ஒருவேளை வெளியே தெரியாமல் இருக்கலாம். நல்ல காரியங்கள் அந்த மாதிரிலாம் சில விஷயங்களை பார்க்குறோம். சிலருடைய வாழ்வில் பார்க்குறோம், அவங்க செய்த நன்மைகள் ஒருவேளை நினைக்கப்படாமல் மறக்கப்பட்டு போகலாம். இப்படி பல காரியங்களை பார்க்குறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு வெளியரங்கமான பலன் அளிக்கிற தேவன். இன்றைக்கு அநேகர் ஜெபிக்கிறாங்க, சரியா? ஜெபம் உண்மையிலே அநேகர் ஜெபித்து சோர்ந்து போய் சோர்வுற்ற நிலையில் இருக்கிறத பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு நாளில் உங்கள் ஜெபத்திற்கு பலன் அளிப்பார். உங்கள் ஜெபம் ஒரு நாள் வீணாக வருதா போவாது. நீங்கள் அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபத்திற்கும் பலன் வரும். நீங்கள் அந்தரங்கமாக செய்கிற சில நல்ல செயல்களுக்கும் வெளியரங்கமான பலன் வரும். அதற்கு ஒரு கர்த்தர் ஒரு காலத்தை குறித்திருப்பார். அந்த காலம் வரும் பொழுது அது மகிமையாய் நிறைவேறும், உங்களுக்கு மேன்மையாக இருக்கும். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஏசப்பா, ஆமேன். உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார் சொல்லியிருக்கிறீங்க. அப்படியே உடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் இறங்கணும் ஐயா. இன்றைக்கு ஒருவேளை தகப்பன் ஆமே சோதரிக்கிறப்பா, வேதனையோடு இருக்கலப்பா, என் ஜெபத்துக்கு பதில் வரலை, நான் இப்படி நல்ல காரியங்களை செய்திருக்கிறனால எனக்கு ஆமே நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி அப்படி அநேகர் வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற ஒரு நிலையை பார்க்கிறையா. ஆண்டவர் பிள்ளைகளுக்கு இறங்கனப்பா. அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலனளிப்பார் சொல்லப்பட்டிருக்கிறபடி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஐயா அப்படிப்பட்ட காரியங்களை செய்து உடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. அப்படி வல்லமை இறங்கட்டும். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மகிழப்படும். அன்புக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மீட்பு இயேசு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.